ஹாய் வணக்கம். சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா. இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம் ஸ்பைரல் ஷேப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல வேக வைக்கணும். அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். தண்ணி இப்போ சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கேன். கலக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயும் அதிலே ஊற்றுங்க. அப்போ தான் பாஸ்தா உதிரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி அதை வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா கூட ஒரு பாஸ்தாவை எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தது தெரியும். அதுக்கப்புறம் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்ட்ரெயினரில் ஊற்றி வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றி அதில் வச்சுருங்க. அப்போ தான் உதிரியாக இருக்கும். அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோன்னே 1 ஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி அதோடய சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் இதோடய போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதோடய கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் கேரட்டும் நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. நறுக்கி அதையும் இதோடய கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 2 தக்காளி நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அந்த அடித்து வச்சுருக்க அந்த ஜூஸையும் இதோடய ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் இதனுடைய பச்சை ஸ்மெல் போகும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகா பொடி உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவை 1 ஸ்பூன் நான் தண்ணியில் கலக்கி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் 3 கலர், பச்சை கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், இந்த 3 கலர் கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா உங்கள்கிட்ட பச்சை கலர் மட்டும் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போடுங்க. அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விடுங்க. அப்போ உங்களுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அது மேலே மல்லித்தழையை பொடியாக நறுக்கின மல்லித்தழையை தூவுங்க. தூவி சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்கள். வெரி டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.